தமிழ் குடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தியாக இக்காணொளி பதிவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் சாதிய பாகுபாடுகள் நிறைந்த காலகட்டத்தில் நம் மக்களின் உரிமை குரலாகவும் மக்களுக்கு சமுதாய கல்வியை கடத்தும் நோக்கில் நம் முன்னோர்கள் அயோத்திதாசர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களால் தமிழன் மற்றும் பறையன் இதழ் துவங்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு சரியான முன்னெடுப்புகள் இல்லாமையால் அந்த இதழ் காலப்போக்கில் மறைந்து போனது. அதனை சாமுவேல் பறையர் அவர்களின் முயற்சியால் சமகாலத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அவருக்கு பிறகு அதை சமகாலத்தில் மீண்டும் பறையர் குரலாக அந்த இதழை மாதந்தோறும் நம் மக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் மிக முக்கிய பங்காற்றிய ஒருவரைத்தான் பார்க்க போகிறோம். பறையர் எனும் வரலாற்று மிக்க எழுச்சி சொல்லை ஊர் உலகினர் போலி இழிவு என பொது வெளியில் கற்பிதம் செய்வோர்களை தாத்தா இரட்டைமலையார் வழி நின்று அந்த சிறப்பு மிக்க வரலாற்று சொல்லான பறையர் எனும் பெயரில் பறையர் இதழ் தொடங்கி அந்த இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஒரு நபர் விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் சோமயாபுரத்தை சேர்ந்த டாக்டர் ஜே ராமசாமி அவர்கள் குருநானக் கல்லூரியில் பேராசிரியராகவும் அதே சமயத்தில் பல குடிகளில் களப்பணியாற்ற சமூக பொருளாதார உதவியுடன் களமிறங்கும் இக்காலகட்டத்தில் ஏழ்மையான நிலையிலும் தன்னால் இயன்றதை தன் சமூகத்துக்கு செய்வோம் என பறையர்களின் உரிமை குரலாக வரலாறு எனும் சமூக கல்வியை அடுத்த சந்ததிக்கு பறையர் இதழ் மூலமாக கொண்டு சென்றதில் ஐயா சாமி பறையர் அவர்களின் களப்பணி பொருளாதாரத்தை மிஞ்சிய களப்பணிதான். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் இன்று இழந்து விட்டோம். சாமி பறையர் அவர்கள் உடல் நலக்குறைவால் நேற்று 11/4/2020 அன்று இரவு 11 மணி அளவில் இயற்கை எய்தினார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் உண்மைகள் யூடியூப் தளத்தின் சார்பாக எங்களது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.